தியானமும் சமாதியும் என்ற சொற்பொழிவில் அவர் இவ்வாறு கூறுகிறார். வரலாற்றை படிக்கும்போது உலகின் மத ஆச்சாரியர்கள் அனைவரும் பொதுவான ஓர் உண்மையை ஒப்புக்கொள்வதை காண்கிறோம். அவர்கள் எல்லோருமே உண்மைகளை எங்கோ அப்பாலிருந்து பெற்றதாகவே கூறுகின்றனர். பலர் அவை எங்கிருந்து வருகின்றன என்பதை மட்டுமே அறியவில்லை. உதாரணமாக, சிறகுகளுடன் கூடிய ஒரு தேவதை மானிட உருவில் கீழே இறங்கி வந்து, "ஓ மானிடா கேள், இதுதான் செய்தி" என்று சொன்னதாக ஒருவர் கூறுவார். மற்றொருவர் ஒளி பொருந்திய ஒரு தேவன் தன் முன் தோன்றியதாக கூறுவார். மூன்றாமவரோ முன்னோர் ஒருவர் தன் கனவில் தோன்றி சில விவரங்களை கூறினார் என்பார். அதற்கு மேல் வேறொன்றும் தெரியாது. ஆனால் இந்த அறிவு அப்பாலிருந்தே வந்தது. தங்கள் ஆராய்ச்சி அறிவினால் வந்ததல்ல என்பதை மட்டும் எல்லோரும் கூறுகின்றனர். யோக விஞ்ஞானம் என்ன கூறுகிறது? இந்த அறிவு தர்க்க அறிவு மூலம் அல்ல, அதற்கு அப்பாலிருந்து வருகிறது என்று ஆச்சாரியர்கள் கூறியது சரி. ஆனால் வந்தது எங்கிருந்தோ அல்ல, அவர்களின் உள்ளிருந்தே வந்தது என்கிறது யோக சாஸ்திரம். மனத்திற்கே ஒரு உயர்ந்த நிலை உண்டு. அது பகுத்தறிவை கடந்த, உணர்வு கடந்த நிலை. மனம் அந்த உயர்ந்த நிலையை அடையும் போது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த அறிவு மனிதனை வந்தடைகிறது என்கிறான் யோகி. தத்துவ அறிவும் அனைத்தையும் கடந்த அறிவும் அவனை வந்தடையும். இவ்வாறு பகுத்தறிவை கடந்து செல்கின்ற, சாதாரண மனித இயற்கையை கடந்து செல்கின்ற நிலை சில வேளைகளில் அதன் அடிப்படை உண்மையை அறியாதவனுக்கும் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. தடுக்கி விழுவது போல் திடீரென்று அந்த நிலை அவனுக்கு வாய்க்கிறது. அப்படி எதிர்பாராமல் கிடைக்கின்ற அந்த அறிவை அவன் எங்கேயோ வெளியிலிருந்து வந்தது என்றுதான் சாதாரணமாக கூறுவான். அகவிழிப்புணர்வு அல்லது அனைத்தையும் கடந்த அறிவு எல்லா நாடுகளிலும் ஒன்றாகவே இருந்தாலும், ஒரு நாட்டில் அது தேவதைகள் மூலமாக வந்ததாகவும், மற்றொரு நாட்டில் ஒரு தேவனிடமிருந்து வந்ததாகவும், மூன்றாவது நாட்டில் அது கடவுளிடமிருந்து வந்ததாகவும் கருதப்படுவது ஏன் என்பதையே இது விளக்குகிறது. இதன் பொருள் என்ன? மனம் இந்த அறிவை தன் இயற்கையிலிருந்தே கொண்டு வந்தது. ஆனால் யார் மூலமாக அது வெளிவந்ததோ அவர் தன்னுடைய நம்பிக்கை, கல்வி இவற்றிற்கு ஏற்ப அதற்கு விளக்கம் கொடுத்தார். உண்மை என்னவென்றால், இவர்கள் எல்லோருமே அந்த உணர்வு கடந்த நிலையின் மீது தடுக்கி விழுந்தவர்கள், அதாவது எதிர்பாராமல் அடைந்தனர் என்பதுதான். இவ்வாறு எதிர்பாராத விதமாக இந்த நிலையை அடைவதில் பேராபத்து உள்ளது என்கிறான் யோகி. பலரது விஷயத்தில் மூளை கலங்கிவிடக்கூடிய அபாயம் கூட உள்ளது. இந்த உணர்வு கடந்த நிலையில் அதை சரியாக புரிந்து கொள்ளாமலே தடுக்கி விழுந்தவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இருட்டில் தடுமாறியவர்களாக, பொதுவாக தங்கள் அறிவுடன் சில மூட நம்பிக்கைகளையும் சேர்த்தே வெளிப்படுத்தியிருப்பதை தவறாமல் காண முடிகிறது. அவர்கள் மனமயக்க காட்சிகளுக்கு இடமளித்தனர். தாம் ஒரு குகையில் இருந்தபோது தேவதூதனான கப்ரியேல் ஒரு நாள் வந்து தம்மை ஹராக் என்ற ஒரு தேவலோக குதிரை மீது ஏற்றி தேவலோகங்களுக்கு அழைத்து சென்றதாக முகமது நபி கூறினார். ஆனால் இவை எல்லாவற்றுடனும் அவர் சில பேருண்மைகளையும் கோரியுள்ளார். நீங்கள் குரானை படித்தால் பேருண்மைகள் மூட நம்பிக்கைகளுடன் கலந்திருப்பதை காணலாம். இதை எவ்வாறு விளக்குவது? அவர் அக விழிப்புணர்வு பெற்றவர்தான், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் அந்த விழிப்புணர்வின் மீது தடுக்கி விழுந்தவர். அவர் பயிற்சி பெற்ற யோகி அல்ல. தான் என்ன செய்கிறோம் என்பதன் பொருள் அவருக்கு தெரியவில்லை. முகமது நபி உலகுக்கு செய்த நன்மையையும் அதே சமயத்தில் அவரது மதவெறியால் ஏற்பட்ட பெரும் தீமையையும் நினைத்து பாருங்கள். அவருடைய தவறான உபதேசங்களின் காரணமாக எத்தனை லட்சக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டனர். அன்னையர் குழந்தைகளை இழந்தனர். குழந்தைகள் அனாதைகளாயின. தேசங்கள் அழிக்கப்பட்டன. லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். முகமது நபி போன்ற மகான்களின் வாழ்க்கையை படிக்கும்போது இத்தகைய அபாயங்களை காண்கிறோம். அதே வேளையில் அவர்கள் எல்லோருமே அக விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருந்ததையும் காண்கிறோம். ஒரு மகான் உணர்ச்சி வசப்படுகின்ற தன் இயல்பை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதன் மூலம் உணர்வு கடந்த நிலையை அடைந்திருந்தாரானால்
அவர் அந்த நிலையிலிருந்து சில உண்மைகளை மட்டும் கொண்டு வருவதில்லை, அவற்றுடன் கொள்கை வெறியை கொண்டு வருகிறார். அவருடைய உபதேசங்கள் உலகிற்கு எவ்வளவு நன்மை செய்ததோ அந்த அளவிற்கு பெரும் தீங்கை விளைவிக்கின்ற மூட நம்பிக்கையையும் கொண்டு வருகிறார்.